ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சின்னதாக ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. எனக்கு கோலம் போட தெரியாமல் இல்லைங்க. ஃபஸ்ட்டு போட்டுட்ருந்தேன், இப்போ எல்லாமே மறந்துடுச்சு. அதனாலேயே முன்னாடி பின்னாடி கொஞ்சம் சின்னதாக வாசலெல்லாம் தொளிச்சு கோலம் போட்டுவிட்டுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி அம்மாங்க கோயிலுக்கு கிளம்புறதுனால சரி எல்லாம் வீட்டில் சாமி கும்பிட்டு கிளம்புவாங்க இல்லையா, அதனால சரி பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றி அவளை கிளப்பி விட்டுட்டா. இப்போ வாட்ஸ்அப்பை தான் போட்டிருந்தேன். பூ வச்சிட்டேன்னு சொல்லிவிட்டு அவளுக்கு ஒரே ஆட்டம், அங்கிட்டு இங்கிட்டுன்னு அலைஞ்சிட்டு இருந்தா. அவளை கிளப்பி ரெடி பண்ணி விட்டுட்டு அடுத்து அப்புறம் நான் கிளம்ப ஆரம்பிச்சிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாமே சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டு இன்றைக்கி வந்து நைட் நம்ம வீட்டில் டின்னர் வந்து அம்மாவங்களும் பார்சல் கொண்டு போகிறாங்க இல்லையா, அதனால் பூரியும் தக்காளி தொக்கும் அதுக்கப்புறம் புளி சாப்பாடு செஞ்சு அவங்களும் எடுத்துக்கிட்டாங்க. நாங்களும் அதையே நைட் வச்சுக்கிட்டோம். அந்த வீடியோ கிளிப்புங்கெல்லாம் எடுக்கலை. சரி சாமி கும்பிட்ற பிஸியில் அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு அம்மாங்கள் நைட்டு தாட்டி விட்டாச்சு. வந்துடுவாங்க, செவ்வாய்க்கிழமை காலையில் வந்துடுவாங்க, இல்லைன்னா திங்கக்கிழமை நைட்டே வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் நம்ம வீட்டில் சுரக்காய் பொரியலும் மல்லி சட்னியும் தான். சுரக்காய் பொரியலுக்கு தேவையான சுரக்காயெல்லாம் அரிஞ்சு வச்சுட்டு மல்லி சட்னிக்கு எல்லாம் வதக்கி விட்டு வச்சுட்டேன். அந்த கேப்லேயே சாப்பாடு கொஞ்சம் அரைச்சி வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் சாப்பாடு விசில் வரக்குள்ளாரையே மல்லி சட்னி அரைச்சிட்டு அப்புறம் இப்போ சுரக்காய் பொரியல் வதக்கி விட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அவங்க டிஃபனுக்கு நேரம் ஆயிடுச்சு. நைட் தாட்டி விட்டுட்டு தூங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சா, அதனால் சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேகமாக செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எல்லா வேலையும் பார்த்தா கிச்சனே பார்த்தா எப்படியோ ஒரு மாதிரியாக இருந்தது. எல்லாத்தையும் எடுத்து போட்டு நல்லா கழுவ ஆரம்பிச்சிட்டேன். சுரக்காய் பொரியல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் நேற்று வேறு வாழையில அம்மாங்களாம் சாப்பிட போக மீதி இருந்தால் சரி அதிலே போட்டு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு அதிலே போட்டு சாப்பிட்டேன். எத்தனை பேர்த்துக்கு வாழையில சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லா நல்லுள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா பாய். எல்லாருமே சேஃபாக இருங்க. பாய் டாட்டா.